ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ॐ अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं धाम सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिंधु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। जयदां सुरदौ पङ्गोर्मम मन्दमतेर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधामदनमोहनौ दिव्यवृन्दारण्यकल्पद्रुमादग श्रीमत् रत्नाकारो सिंहासनौस्तौ श्रीमत् राधा गोविन्ददेवो श्रीला गोविन्ददेवो प्रेस्ते लिपि सेव्यमानो स्मरामि। श्रीमान् रासरसारम्भी वंशी वटतटस्थित कर्षन्वे निस्वनैर्गोपिर्गोपीनाथ श्रीयास्तिनः तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। नाम श्रेष्ठं मनुमपि सच्चिपुत्रम् अत्र स्वरूपं रूपं तस्याग्रजम् उरुपुरीं माधुरीं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहो राधिका माधवासं प्राप्तो यस्य प्रतीद्वष्टि गुरुं तं नतोऽस्मि। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे। सर्वशास्त्राद्विपीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैकदृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेममक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मतेक बंधो मत्संगिन् मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोऽस्तु ते। असाधु साधु ददायिन् अधिनोचताकरा अनामुञ्च कदाचिन् मां பிரேம்னா ஹருத்கண்டயோஸ்புரா। மொழிபெயர்ப்பு: ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, உலக மக்களின் உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே. பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தோன்றுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 78. தண்டவக்கரன் விதூதரன் ரோமஹர்ஷனன் வதம். முதல் கேள்வி பதில்கள் பார்த்துட்டு 79வது 79 இல்லையா இது? இது 78 மாதாஜி. இப்போ 78 79 ஏற்கனவே எழு- பார்த்துட்டோம், அதனால 80வது அத்தியாயத்தை நீங்க பார்த்துடலாம்.
78வது அத்தியாயம் இன்னைக்கு கேள்வி பதில் பார்த்துட்டு 79 பலராம வருது இல்லையா, அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால 80வது அத்தியாயம் இன்னைக்கு படிச்சு முடிக்கலாம். முதல் கேள்வி, தண்டவக்கரனின் நண்பர்கள் யார்? விஜயகுமாரி மாதாஜி. சிசுபாலன், சால்பவன். ம். சால் பவுண்டர் பவுண்டரக்கன் பவுண்டர். போன்றவை. ம். நன்றி, சரியா சொன்னீங்க. தண்டவக்கரன் எந்த நாட்டை சேர்ந்தவன்? தண்டவக்கரன் எந்த நாட்டை சேர்ந்தவன்? மணிமேகலை மாதாஜி. கருஷ் ஹரே கிருஷ்ண மாதாஜி. கருஷ கருஷ மன்னன் கருஷ மாதாஜி. தேசம். வெரி குட் மாதாஜி, நல்லது. மூன்றாவது கேள்வி, பகவான் கிருஷ்ணர் மற்றும் தண்டவக்கரன் எந்த விதத்தில் உறவினர்கள் ஆவார்கள்? சந்திராதேவி மாதாஜி. ஒன்றுவிட்ட சகோதரன் மாதாஜி. கிருஷ்ணா நீ எங்களுடைய ஒன்றுவிட்ட சகோதரன். ம். அதான் மாதாஜி. ஆமா ஆமா ஆமா. அத்தை மகன். அத்தை மகனும் ஆஹா, அத்தை மகன். அத்தை ஏன்னா அவங்க மகன். ஆங்கிலத்துல போட்டிருக்கிறாங்க கசின் அப்படின்ட்டு. நாம வந்து அதை புரிஞ்சுக்கணும். அத்தை மகன். அத்தை சரி சரி ஓகே அத்தை யாரு? ஓகே. அத்தை பேர் என்ன? குந்தி தேவி குந்தி தேவி. குந்தி தேவி. குந்தி தேவி இல்ல மாதாஜி, குந்தி தேவி இல்ல. இது இன்னொரு அத்தை. குந்தி ஒரு அத்தை, இது இன்னொரு அத்தை. ஸ்ருதஸ்ரவா. கருதஸ்வரா. ஸ்ருதஸ்ரவா வசுதேவரின் சகோதரி. வசுதேவருக்கு குந்தி மட்டும் சகோதரி இல்ல, இன்னும் நிறைய இருக்கிறாங்க. அதுல ஒரு சகோதரி மகன் அவன். சரியா? சரி சரி. ஹரே கிருஷ்ணா. பொருள் கூறுக. மாத்துலேய. ஹரே கிருஷ்ணா. மாதுளேனா ஒன்று விட்ட சகோதரன். அத்தை மகன். அத்தை மகன். பொருள் கூறுக. அத்தஸ்துவாம் கதையா அமர்ந்த. நவமணி மாதாஜி. நவமணி. நான் வாசிக்கவா மாதாஜி? நவமணி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தண்டபக்தன் கூறுவதாவது, பிரியமுள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா, தாங்கள் மூடர் அல்ல, அமர்ந்த. எனவே சக்தி வாய்ந்த கதையினால் இப்பொழுது என்னை பரமபதத்திற்கு தாங்கள் அனுப்ப போகிறீர்கள். இதுவே ஸ்லோகத்தின் உட்பொருளாகும். பொருளாகும். வெரி குட் மாதாஜி, நல்லா சொன்னீங்க. ஆறாவது கேள்வி, வியாத்திம் மற்றும் கியாத்வா என்ற சொற்கள் எதை காட்டுகின்றது? வியாத்திம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. ஆச்சாரியாரின் கருத்துப்படி மாதாஜி நான் சொல்லுவா? அடுத்தது நீங்க. மாதாஜி சொல்லட்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இதயத்திலுள்ள தியானமூர்த்தியும் மனத்துன்பத்தை அகற்றுவான பரமாத்மா என்பதையே வியாதிம் என்ற சொல் சுட்டிக்காட்டுகிறது. தவிரவும் ஆச்சாரியர்கள் ஹத்வா என்ற சொல்லை ஞாத்மா என்று மொழிபெயர்க்கின்றனர். அதாவது கிருஷ்ணரை நன்கு அறிவதன் மூலம் ஒருவன் தனது எல்லா நண்பர்களையும் முக்தி பெற செய்ய முடியும் என்பது இதன் பொருளாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ரொம்ப நல்லா சொன்னீங்க, நன்றி மாதாஜி. ஏழாவது ஹரே கேள்வி, பகவானின் கதையின் பெயர் யாது? கதையின் பெயர் யாது? கௌமுதகி. கௌமுதகி. சரி. அடுத்தது, விதுதரன் யார்? விதுதரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதன் யார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. இருங்க, நான் பாக்குறேன், நான் சொல்றேன். விதூதரன். சொல்லுங்க மாதாஜி. சாரதா மாதாஜி. தண்டவக்கரனின் சகோதரன். எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நான் சரி. தண்டவக்கரனின் சகோதரன். நன்றி தம்பி. தம்பி. 9வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணரை யாரெல்லாம் போற்றினர்? யாரெல்லாம் போற்றுறாங்க? நான் சொல்றேன் மாதாஜி. இந்த ஒண்ணாவது சொல்லுங்க. தேவர்களாலும் மனிதர்களாலும் மற்றும் முனிவர்களாலும் சித்தர்கள், கந்தர்வர்கள், வித்யாதாரர்கள் மற்றும் மகாரகர்களாலும் அப்சரசுகள், பிதுருக்கள், யட்சர்கள், கிண்ணறர்கள் மற்றும் சாரணர்களாலும் போற்றப்பட்டார். சரி, நன்றி, நல்லா சொன்னீங்க மாதாஜி. ஒரு துணை கேள்வி. இப்ப இந்த தேவர்கள், மனிதர்கள், மாமுனிவர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள் இப்படின்னு எல்லாம் படிக்கிறோம்ல, இதுல இருந்து என்ன ஒரு விஷயம் நமக்கு தெரியுது? ஏதோ ஒரு விஷயம் நமக்கு புலப்படணும். எல்லாமே அவருக்குள்ள அடக்கம்ன்ற மாதிரி தெரியுது மாதாஜி. எல்லாமே அவர்னால் உருவாக்கப்பட்டது. இல்ல, எனக்கு அப்படி தோணுது. எல்லாரும் பகவானை தான் வழிபடுறாங்க. பல வகையான மனிதர்கள் இருக்காங்க. பாத்தீங்களா துளசி மாராணி, என் எண்ணத்தை கரெக்டா புடிச்சுக்கிறீங்க. இது மாதிரி இத்தனை ரக உயிரினங்கள், மனித இனங்கள், இதெல்லாம் வந்து மனித இனங்கள். மிருக இனங்கள் இருக்கு, பறவை இனங்கள் இருக்கு, அப்புறம் நீர்வாழ் இருக்கு, கடல் வாழ், அது மாதிரி பலவிதமான உயிரினங்கள்ல மனித கேட்டகரியில வர்றதுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாருங்க.
இதுல மனிதனை விட கீழே தாழ்ந்தது இந்த அசுரன்கள் அந்த மாதிரி இருக்கிற ஜீவராசிகள்லாம் இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா மேலேயும் இருக்கிறாங்க கீழேயும் இருக்கிறாங்க. இதெல்லாம் மனித இனத்துல வேறு வேறு இனங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அது கரெக்ட் தான் நீங்க சொன்னது. ஓகே மாதாஜி, ஓகே. அவங்க கூட கிருஷ்ணரை தான் வணங்குறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் மேல இருக்கிறதுனால யார் முழுமுதற் கடவுள்னு அவங்களுக்கு தெரியும். முக்கியமா தேவர்களுக்கெல்லாம் தெரியும் யார் முழுமுதற் கடவுள்னு தெரியும். அது நல்ல பாயிண்ட் சொன்னாங்க கனிமொழி மாதாஜி, நன்றி. அடுத்து 10வது கேள்வி. ஸ்ரீ கிருஷ்ணர் சிசுபாலனை கொன்ற பிறகு எங்கு சென்றார்? மதுரா மாதாஜி. மதுராவிற்கு சென்றார். ஏன் மதுராக்கு எதுக்கு அங்க எதுக்கு மதுராக்கு அங்க போனார்? அடுத்த லீலைக்கு மாதாஜி. விதுதரன் மதுரால தானே மாதாஜி யுத்தம் பண்றதுக்காக ரெடியா இருக்கிறான். விதுதரன் இல்ல, தண்டவக்கரன். சாரி. தண்டவக்கரனை கொன்ன பிறகுதான் விதுதரனை கொல்றாரு. தண்டவக்கரன் அங்க போய் நிக்கிறான் கிருஷ்ணர் சண்டை போடணும்னு சொல்லிட்டு. அதனால மதுராக்கு போறாரு. இல்லைன்னா அவர் மனோவேகத்துல தன்னோட பேர் அவர் துவாரகைக்கு தான் போனோம். ஆனா இவனை கொல்லணும்ன்றதுக்காக மதுராக்கு போறாரு. மதுரால யாரும் இல்ல, இவங்க மக்கள்லாம் கொண்டு போய் தான் அவர் துவாரகையில வச்சுக்கிட்டாரு. அவர் இப்ப திருப்பியும் இப்ப இங்க இருந்து அங்க எதுக்கு போனாருன்னா தண்டவக்கரனை கொல்லறதுக்காக. 11வது கேள்வி. தண்டவக்கரன் எந்தவித முக்தியை அடைந்தான்? ரத்ன சாருப்பிய முக்தி மாதாஜி. நான் கேட்கறதுக்குள்ள நீங்களே பதில் சாரபிய முக்தினா என்னது மாதாஜி? சந்திராதேவி அது சொல்லுங்க. மாதாஜி அது வந்து பரமானந்த பகவானுடைய ஆனந்தத்தை அடைகிறது மாதாஜி. அது பாருங்களேன், இதுதான் கற்பனைன்றது. சந்திராதேவி மாதாஜி. சாரூப்பியம்னா சாரூப்பியம்னா என்ன? பகவானுக்கு சமமான ரூபம் மாதாஜி. அனிமா மாதாஜி நான் கேட்கல, நான் சந்திரா மாதாஜி தான் கேட்டேன். சந்திரவக்கரன் பகவானுக்கு சமமான ஒரு ரூபத்தை, அதாவது சாரூப்பிய முக்தின்னு போட்டிருக்கோம். ரூபம் அப்படின்னா ஒரே மாதிரி ரூபம். ஒரே மாதிரி ரூபம் கிருஷ்ண ரூபம் கிடையாது, அதையும் பார்த்துங்க. அது வந்து விஷ்ணு ரூபம். 4 கை இருக்கும், சங்கு சக்கரம் இருக்கும், கதா பத்மம் இருக்கும். அதுலயும் வித்தியாசம் இருக்கும். பகவானுக்கும் பகவானை போன்ற ரூபமே தவிர, ஆனா பகவானே மாதிரி ஆக முடியாது. பகவானை போன்ற ரூபம், அவ்வளவுதான். அதையும் சரியா புரிஞ்சுக்கணும். அப்ப பகவானே ஆயிடுவாங்க. பகவானை போன்ற ரூபம்னா அப்படின்னா என்ன மாதாஜி? கொஞ்சம் விளக்கம். மனிதர்கள்லாம் ஒரே மாதிரி தானே மாதாஜி இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. மனிதர்கள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். அந்த மாதிரி பகவானை இருப்பாங்க. அந்த 4 கை இருக்கும், சங்கு சக்கரம் இருக்கும், கதா பத்மா இருக்கும். ஒரே மாதிரி பகவானை போன்ற ரூபம். ஆனா பகவான் மாதிரி வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும். இப்போ பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு பெண்கள் இப்படி இருப்பாங்க, மார்பகம் இருக்கும், இப்படி இருக்கும், இடை அதெல்லாம் இருக்கும்ல. பெண்கள் எப்படி இருக்கும், முடி இருப்பாங்க, முடி நீட்டா இருக்கும், பெண்களை போன்ற அப்படின்னு. ஆனாலும் ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இருக்கு. கடவுளை மாதிரி, ஆனா கடவுளே கிடையாது. அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும், சரியா? அதான் சாரூபியம். நான் மாதாஜி சொல்றேன் மாதாஜி அடுத்தது. ஓகே, 12வது கேள்வி. சாந்தி ரூபினி மாதாஜி. ததிஹா பற்றி கிருஷ்ணஸ்து தஸ்ருத்வா. கிருஷ்ணர் இதை பற்றி கேள்விப்பட்ட பொழுது பத்மபுராணத்தின் பகுதியானது மனதை போல் வேகமாக சஞ்சரிப்பான் நாரதனமடைந்து தந்தவக்கரன் மதுராக சென்றுவிட்ட செய்தியை பகவான் கேள்விப்பட்டார் என்பதை சுட்டி காட்டுகிறது. இன்னும் சால்வனை கொன்ற துவாரைக்கு உடனே மனோமோகத்துக்கு செல்லும் தன் தேரில் ஏறி மதுராக்கு சென்றார். அங்கு அவர் தந்தவக்கரனை கண்டார். எனவே துவாரகையை நோக்கியபடியுள்ள மதுராவின் வாயிலுக்கு அருகில் தந்தவக்கரனை கொண்டவர் என்ற சம்ஸ்கிருத சொல்லிலிருந்து மருவிய ததிகா என்ற ஒரு கிராமம் இன்னும் இருப்பதை காணலாம். ததிஹா அப்படின்னா தண்டவக்கரனை கொன்றவர்னு பேரு. அவருடைய பேர்ல ஒரு கிராமம் இருக்கு. ததிஹா என்ற பேர்ல ஒரு கிராமம் இருக்கு. அது வந்து சமஸ்கிருதத்துல இருந்து மருவியதுனால வந்து தண்டவக்கர ஹா தான் அது. தண்டவக்கர ஹா. இப்ப ருக்மி ஹா அப்படின்னு இருக்கு. ருக்மி ஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம் இத. ஒரு பெயர் நீங்க சொல்லுங்க ஜெயசுபத்ரா மாதாஜி. ருக்மிஹா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ருக்மி யாரு? யாருக்கும் தெரியாதா? ருக்மி
கிருஷ்ணா படிச்சு மாதாஜி முடிச்சிட்டோம். ருக்மிணியோட பிரதர் ருக்மிணியோட சகோதரர் சகோதரம் மாதாஜி. ருக்மணியின் தேவியின் சகோதரம். அப்ப ருக்மி ஹான்றது பேர். ஆனது ஆண் ஆண்டு ஹான்னா குறிக்குது மாதாஜி. கொல்பவர், கொன்னவர். யா யா அதேதான் இங்க ததிஹா அப்படின்னா தண்டவக்கரனை கொன்றவர் கிருஷ்ணர். ததிஹா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. புரியுதா? ததிஹான்றது வந்து கிருஷ்ணருடைய பெயர். எப்படி ருக்மிஹா, ருக்மி அப்படின்றவனை கொன்னவர் ருக்மிஹா. ததிஹா ஒரு ஒரு பக்தருடைய பெயரை ருக்மிஹா. ஆனா மக்கள் வந்து ருக்மிணி ருக்மிணிஹா அப்படின்றாங்க. ருக்மிணிஹான்னா ருக்மிணியை கொன்றவர்னு அர்த்தம். நம்ம பக்தரா இருக்கும்போது நம்ம வந்து சரியா உச்சரிக்கலைன்னா பல தவறுகளை பண்ணிடுவோம். ருக்மி ஹரே கிருஷ்ணா. ஆ சொல்றத கேட்டுட்டு அப்புறம் பேசலாமே. சொல்றத கேளுங்க ஃபர்ஸ்ட். அதாவது நம்ம பாரதம் படிக்கிறோம். குரு மகாராஜர் எல்லாம் வந்து ஒரு நல்ல நல்ல பேரை வைக்கிறாங்க. அதை நம்ம வந்து எப்படி இப்படி மாத்தி இப்படி அப்படி மாதாஜி மியூட் பண்ண மாதாஜி எல்லாத்தையும். நானே போட்டேன். அதாவது பேசும்போது கேட்டுடுங்க, அப்புறமா நம்ம பேசலாம். ருக்மி அப்படின்றது வந்து ருக்மிணியுடைய அண்ணன். அவனை கொன்னுட்டாரு பகவான். அதனால அவர் பேரு ருக்மிஹா. ததி அப்படின்றது தண்டவக்கரன். தண்டவக்கரனை கொன்னுட்டாரு கிருஷ்ணர். அதனால ததி ஹா, ஹானா கொல்பவர், கொன்னவர் அப்படின்னு அர்த்தம். அதனால அதை வச்சு பேரு. இப்ப யசோமதி நந்தன், நந்தநந்தன், தேவகி நந்தன், யசோதா நந்தன் அப்படின்னு பக்தர்களை வச்சு பெயர் இருக்கு. அசுரர்களை வச்சும் பெயர் இருக்குது. மதுசூதனன், மது என்ற அரக்கனை கொன்றவர் மதுசூதனன் அப்படின்னு வருது இல்லையா? அந்த மாதிரி இந்த அரக்கன்கள் பேரோட வச்சு அவனை கொன்றவர் அப்படின்னு பகவானுக்கு பேர் உண்டு. அந்த பெயர் தான் ததிஹா. அந்த பெயர் தான் ருக்மிஹா. அது கிருஷ்ணருடைய பெயர் தான். இந்த இடத்த ததிஹான்ற இந்த இடம் வந்து பிருந்தாவனத்துக்கு பக்கத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது வஜ்ரநாபன் கிருஷ்ணருடைய பேரன். இந்த லீலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிருந்தாவனத்துல போய் பிருந்தாவன கோயில்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறார். வஜ்ரநாபனுக்கு வந்து மிகப்பெரிய இது இருக்கு, பங்கு இருக்கு பிருந்தாவனத்தை கோயில்களை நிர்மாணிக்கிறதுலையும் புதுப்பிக்கிறதுலையும். அவர் கண்டுபிடிக்கிறார் இந்த இடத்த ததிஹாவை. அடுத்து 13வது கேள்வி. பிரஜவாசிகள் எதை அடைந்தனர்? பிரஜவாசிகளுக்கு ஒரு பாக்கியம் கொடுக்கப்பட்டது. அது வந்து பதில் சொல்லாதவங்க தான். ரத்னாங்க ஸ்ரீ கோவிந்ததாஸ். பதில் சொல்லுவீங்களா? கிருஷ்ணா எங்க பிரபு பேர் மாதாஜி. சரி சரி சொல்லுங்க மாதாஜி. பாவனி தேவதாஸ் சொல்லுங்க மாதாஜி. சாரதா பாவினி சொல்லுங்க. ஓகே மாதாஜி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா நோய்களிலிருந்தும் விடுபட்டதான அவரது சொந்த உலகில் நந்தகோபரையும் மற்றெல்லா விரஜவாசிகளையும் சேர்த்த பின் தேவர்கள் அவரது துதி பாட ஆகாய மார்க்கமாக துவாரகைக்கு திரும்பினார். பிரஜவாசிகள் வந்து அடைஞ்ச மோட்சம் வந்து அதே உடல்ல போனாங்க. நிறைய பக்தர்கள் அதே உடல்ல கிருஷ்ணர் அடையறாங்க. யாராவது ஒரு ஒரு உதாரணம் யாராவது சொல்லுங்க. ஓப்பன் கொஸ்டின். அதே உடல்ல கிருஷ்ணர் ஆன்மீக உலகத்தை அடைஞ்சாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சபரி மாதாஜி. இருங்க. சபரி ராமர் மாதாஜி. ராமர் ராமர் கடவுள். மாதாஜி. ராமர் கடவுள். துருவர் துருவர் துருவன். ஓகே. மாதாஜி. இதுல காண்டரகன் கதையில ஒரு பேரு எனக்கு அதெல்லாம் தெரியாது. துக்காராம் வந்து அதே உடம்புல தான் போனார். பூந்தானம் துக்காராம். நான் துக்காராம் மனசுல நினைச்சுதான் கேட்டது. துக்காராம் வந்து நான் மியூட் போட்டுறேன் எல்லாரையும். துக்காராம் வந்து துக்காராம் ஒரு இப்ப கலியுகத்துல தோன்றன ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய பக்தர். அவர் வந்து இப்ப எல்லார் எதிர்க்குமே ஊர் மக்கள் எதிர்க்க, இது உண்மையா நடந்தது, ஊர் மக்கள் எதிர்க்க வந்து விமானம் வந்தது. அவர் அதுல ஏறி உட்காந்து அப்போ வந்து விஷ்ணு தூதர்கள்லாம் துக்காராமுக்கு சொல்றாங்க, இப்போ நீங்க ஒரு பெரிய பக்தர், அதனால நீங்க விரும்புற யாரோன்னா நீங்க ஆன்மீக உலகத்துக்கு கொண்டு போலாம், கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அவருடைய மனைவி கூட வரல. அதாவது பகவான் வந்து தயாரா இருக்கிறார் நம்மை கொண்டு போறதுக்கு, பக்தர்களும் தயாரா இருக்கிறாங்க. ஒண்ணுமே அப்ப வந்து ஒரு பக்தியும் செய்யல. அந்த க்ஷணத்துல நமக்கு அந்த புத்தி இல்ல பாருங்க.
அவங்க மனைவி கூட இவர் இந்த பண்டர்பூர் போறாருன்னு நினைச்சு நான் வரல, இந்த வேலையை முடிச்சிடுறேன், நான் அப்புறமா போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கெஞ்சுறாரு, யாரெல்லாம் வரீங்களோ என் கூட வாங்கோ, வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் உங்களுக்கு வாங்க அப்படின்றாரு. நான் யாரும் வரல. இப்ப அந்த நிலையில தான் எல்லாருமே இருக்கிறோம். நமக்கு பிரபுபாதர் பொறுப்பு எடுத்துட்டாரு ஏற்கனவே, நீங்க எல்லாம் வாங்க கொண்டு போயிடுறேன்னு சொல்றாரு. நாம தான் போறதில்ல, விரும்பல. பௌதீக பற்றுகள் நிறைய இருக்கிறதுனால அதை பிடிச்சி என் புள்ள பொண்ணு பேரன் பேத்தி அந்த மாதிரி பல விஷயங்கள், வீடு மாளிகை கடை வியாபாரம் பேங்க் பேலன்ஸு அதை பிடிச்சிட்டு நாம இங்கே உக்காந்துடுறோம். 14வது கேள்வி, ஸ்ரீ வைஷ்ணவ தோஷணியில் பகவானின் லீலைகளின் ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் சொல்றேங்க மாதாஜி. ஓகே, பகவானின் லீலைகளின் வரிசை கிரமத்தை கூறுக. சொல்லுங்க அனிமா மாதாஜி. சனாதன கோஸ்வாமி எழுதிய விரிவுரையான ஸ்ரீ வைஷ்ணவ தோஷணியில் லீலைகளின் பின்வரும் வரிசை கிரமத்தை நாம் காண்கின்றோம். முதலாவதாக சூரிய கிரகணத்தின் காரணமாக மேற்கொண்ட பிரயாணம், பிறகு ராஜஸ்விய சபை, அதன் பின் சூதாட்டமும் திரௌபதியை துகிலுரியும் முயற்சியும், பிறகு பாண்டவர்களின் வனவாசம், பிறகு சால்வன் மற்றும் தந்தவக்ரன் வதம், பிறகு ஸ்ரீ கிருஷ்ணரின் பிருந்தாவன விஜயம், இறுதியாக பிருந்தாவன லீலைகளின் முடிவு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்படிதான் வரிசை கிரமம் இருக்கு. ஆனா சில இடங்கள்ல இது மாறுபட்டும் இருக்கு, சில இடங்கள்ல அது வந்து மாறுபட்டும் சொல்லப்பட்டிருக்கேன். சரியா? 15வது கேள்வி, பகவான் பலராமர் ஏன் தீர்த்த ஸ்நானம் சென்றார்? ரிபுகரா ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணன், தேங்க்ஸ் மாதாஜி. துரியோதனன் யுதிஷ்டர் ரெண்டு பேரையும் வந்து பகவான் பலராமருக்கு ரொம்ப பிரியமானவங்க. இந்த மாதிரி சங்கடமான சூழ்நிலை தவிர்ப்பதற்காக அவர் துவாரகை விட்டு போயிடுறாரு. அப்புறம் வந்து அசுரனான விதுரனை கொண்டபின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து ஆயுதங்கள் எல்லாம் ஒரு தடவை வச்சிடுறாரு. ஆனா பூமியில இன்னும் அசுரபாரம் இருக்கு, அதை குறைக்கணும்னு சொல்லிட்டு இல்ல, நான் பகவான் கேட்டது பலராமர் பலராமர் தீர்த்தஸ்தானம் எதுக்கு போனார்? ரெண்டு கட்சியில எந்த கட்சியிலும் அவருக்கு சேர விருப்பம் இல்ல. ஆமா அந்த இல்ல சண்டையிலே பகவான் அவருக்கு சண்டையிலே விருப்பம் கிடையாது, அதனால அவர் போல தீர்த்தஸ்தானம் போறேன் ரெண்டு இரு அப்படின்னு காட்சியிலும் கட்சியிலும் சேர பிரியம் இல்லாதவராய் அதனால அங்கிருந்து சென்று போயிட்டார். விட்டார். நன்றி நன்றி மாதாஜி. கரெக்ட் 16வது மாதாஜி, கேள்வி, காட்சி இல்ல, இரு கட்சின்னு சொல்லணும். இரு காட்சின்னு இருக்கு மாதாஜி, அது இரு கட்சின்னு தானே சொல்லணும். அது கட்சி கட்சி கட்சியின் கட்சி கட்சி கட்சியின் தான் அப்படின்னு சொன்னேன். காட்சின்னு இருக்கு மாதாஜி. காட்சி அதான் கட்சி. ஸ்பெல்லிங் நாம ஸ்பெல்லிங் புரிஞ்சுக்கலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். பகவான் பலராமர் எந்தெந்த இடங்களை தரிசித்தார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி, மாதாஜி. நான் சொல்லட்டாமா? நிர்மல கமலா மாதாஜி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. நிர்மல கமலா மாதாஜி சொல்லுங்க. கிருஷ்ண மாதாஜி, நன்றி மாதாஜி. பகவான் பலராமர், கிருஷ்ண மாதாஜி நான் சொல்றேன். பகவான் பலராமர் பரந்த பிந்து சரோவரேரி திரித்த சூபம், கதர்சனம், விசாலம், பிரம்ம தீர்த்தம், சக்கர தீர்த்தம் மற்றும் கிழக்கு நோக்கி ஓடும் சரஸ்வதி ஆகிய இடங்களை தரிசித்தார். மேலும் பாரத யமுனை மற்றும் கங்கை கரையில் உள்ள எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் அவர் சென்றார். அதன் பிறகு மாமுனிவர்கள் விரிவான யாகம் ஒன்று நடத்தி கொண்டிருந்த நைமிசார வளத்துக்கு அவர் வந்தார். நல்லா சொன்னீங்க, நன்றி. 17வது கேள்வி, ரோமஹர்ஷனர் ஏன் உயிர் வாழ தகுதியற்றவர்? நான் சொல்றேன் மாதாஜி. லட்சுமி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவான் பலராமர் கூறினார், முறையற்ற கலப்பு திருமணத்தில் பிறந்த இந்த மூடர் இவ்வெல்லா பிராமணர்களை விடவும் தர்மத்தின் காவலரான என்னை விடவும் உயர்வாக அமர்ந்திருப்பதால் உயிர் வாழ தகுதியற்றவர் ஆவார். கரெக்ட், சரியா சொன்னீங்க. முறையற்ற கலப்பு திருமணத்துல வந்தார், அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் பகவான் மன்னிச்சிருவார். அந்த பிராமணர்களை விட பகவானை விட நான் ஒசத்தின்னு நினைச்சார் பாருங்க, அது தப்பு. அதனால ஓகே. அடுத்த கேள்வி, பகவான் பலராமர் ஏன் ரோமஹர்ஷனரை மன்னிக்கவில்லை? பலராமர் ரோமஹர்ஷனை ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி, ஏன் மன்னிக்கல? ஹரே கிருஷ்ண. ம் ஏன்னா வியாசன் சீடரா இருக்கிறாரு, தர்மசாஸ்திரம் எல்லாம் கற்றிருக்கிறாரு. இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து நற்குணங்கள் ஏற்படவில்லை. ஒரு சாஸ்திர கல்வி வந்து ஒரு நடிகனை போட்டு இருந்தது. வந்து போனடக்கமோ பணிவோ எதுவும் இல்லாத சொந்தமாக கூட பெரிய தலைவர்கள்னு சொல்லிக்கிறவங்க ஒரு பகவானையும் பகவானையும் மதிக்கிறது இல்ல, பக்தர்களையும் மதிக்கிறது இல்லைன்னா அப்படிப்பட்ட தலைவன் என்னத்துக்கு? ரோமஹர்ஷனர் ஒரு தலைவர், வியாசாசன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறார், வந்திருக்கிறது பகவான்னு தெரிஞ்சே மதிக்கலன்னா
அது மிகப்பெரிய அபராதம் ஆயிடும். அதனால இப்படிப்பட்டவங்களை, பக்தியில வந்தும் பக்தி பண்ணாதவர்களை, பக்தியில வந்து ஒரு அசுரனா மாறினவங்களை அழிக்கிறதுக்கே அவதாரம் எடுத்திருக்கிறார். அதனால அழிச்சார். அதனால மன்னிக்கல அவர். நன்றி. அடுத்த கேள்வி. தர்ப்பப்புல் கொண்டு எப்படி ஒருவரை கொல்ல முடியும்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ராதா மாதாஜி. பணிவான வணக்கங்கள் பணிவான மாதாஜி. வணக்கங்கள். பகவானின் நிலை எப்பொழுதும் உன்னதமானதாகும். அவர் சர்வசக்தி படைத்தவர் என்பதால் பௌதீக சட்டதிட்டங்களை பின்பற்றும் கட்டாயம் இல்லாமல் தமது விருப்பம் போல் அவரால் செயற்பட முடியும். இவ்வாறாக ஒரு தர்பை புல்லினால் தொட்டு ரோமகர்ஷரை கொள்வதும் அவருக்கு சாத்தியமானதே. அவர் நினைச்சாருன்னா அப்படி ஒண்ணும் இல்ல, தர்ப புல்லு கூட தேவையில்லை. நினைச்ச மாத்திரத்துல நினைச்ச காரியங்களை செய்ய முடியும். அதனால தர்ப புல்லை வச்சு கொல்ல முடியுமா அப்படின்னு பாமர மக்கள் கேட்பாங்க. முடியும், அவரால முடியும், நம்மால முடியாது. 20வது கேள்வி. ரோமஹர்ஷரின் மகன் யார்? ரோமஹர்ஷரின் மகன் யார்? மாதாஜி, அந்த தர்ப்ப புல்லுனால கொல்ல முடியுமாங்கிறது, தர்ப்ப புல்லினால கொல்ல முடியுமான்னதுக்கு ஒரு யானையோட ஒரு ஊசியோட காதுல கூட யானையை நுழைய வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாருல மாதாஜி. அதான் சொல்லலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்றாங்களே மாதாஜி, அதான் பழமொழி. இல்ல, பகவான் வந்து வல்லவனை விட மேலானவர். சொல்லும் போது அப்படி பழமொழி சொல்றாங்க. ஆமா ஆமா, அவரையும் மேலானவர். மனிதர்களுக்கு மாதாஜி, மனிதர்களுக்கு அவர் அனைத்தையும் செய்யக்கூடியவர். புல்லு கூட அவருக்கு தேவையில்லை, ஒரு பார்வையில அழிக்கலாம், நினைச்ச மாத்திரத்துல அழிக்கலாம். சரியா? இப்ப ரோமஹர்ஷரின் மகன் சூதர் மாதாஜி. ரோமஹர்ஷரின் மகன் உக்ரஸ்வரர். உக்ரேஸ்வரர். சுதகோஸ்வாமி அவர். அதான் அந்த சுதகோஸ்வாமி அப்படின்ற பேர் எதுக்கு வந்ததுன்னா, அவங்க வந்து தாழ்ந்த அதாவது கலப்பினத்துல வந்தவர். அதனால உக்ரஸ்ரவஸ் தான் அவர் பேர். உக்ரஸ்ரவஸ் அப்படின்றது அவருடைய பேர். 21வது கேள்வி. தந்தையின் மறுவடிவம் மகன் என்பதற்கு மேற்கோள் காட்டவும். சொல்லவா மாதாஜி? யாராவது பதிலே சொல்லாதவங்க யாராவது வராங்களான்னு பார்க்கலாம். பதில் சொல்லாதவர்கள், பதில் சொல்லாதவங்க எப்பவுமே பதில் சொல்றது இல்ல. சொல்லுங்க சந்திராதேவி மாதாஜி. பரமபுருஷ குணால் ஒருவர் தானே தனது மகனாக மீண்டும் பிறக்கிறார் என்று வேதங்கள் உபதேசிக்கின்றன. எனவே ரோமகர்ஷரின் மகன் பிராண பேச்சாளராக விளங்கட்டும். அவர் நீண்ட ஆயிலும் சக்தி வாய்ந்த புலன்களும் தேக பலம் உடையதாவட்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் சொல்றேன். அங்கா தங்கா சம்பவசி ஹிருதயாத் அபிஜாயசே கத்மாவை புத்திர நாமானி சஞ்சீவ சரதட பிரதம். இது வந்து வெவ்வேறு அவயங்களிலிருந்து பிறவி எடுத்தவன் நீ, எனது வெவ்வேறு அங்கலிருந்து பிறவி எடுத்தவன், எனது இதயத்திலேயே உதித்தவன் நீ, எனது மகனோடு உருவிலுள்ள நானே ஆவார். நீ 100 இளையக்காலமே வாழ வேண்டும். இந்த ஸ்லோகம் வந்து சப்த பிராமண அப்படிங்கிற பிருகத்தாரண்ய உபநிஷம் 2 இலக்கியங்களையும் காணப்படுது. நன்றி மாதாஜி, ரொம்ப நன்றி. அடுத்த கேள்வி. சாரி மாதாஜி, நீங்க வேற ஏதாவது குறிச்சிட்டே மாதாஜி, சாரி பரவாயில்ல. 22வது கேள்வி. விசுத்தியசி என்ற சொல் எதை சுட்டி காட்டுகிறது? விசுத்தியசி தூய்மை அடைவீர்கள். சொல்லுங்க மணிமேகலை மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, வித்யஸ்ரீங்கிறதுக்கு தூய்மை அடைதல் சொல்லுதுங்க. பொதுமக்களுக்கு இத்தகைய ஒரு சிறந்த உதாரணத்தை அமைத்து காட்டுவதன் மூலம் பகவான் பலராமர் தூய புகழை பெறுவார் என்பதையே விசுத்தியசி எனும் சொல் சுட்டிக்காட்டுகிறது என்று ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி குறிப்பிடுகிறார். பிராயச்சித்தம். விசுத்தியதினா பிராயச்சித்தம். பிராயச்சித்தம் பண்ணணும். அவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனாலும் உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக செஞ்சார். அவ்வளவுதான். இந்த அத்தியாயத்துல யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேளுங்க மாதாஜி, இந்த ரோமகிருஷ்ணர் இருக்கிறதானே அதுதான் நைமிசாரண்யத்துல வந்தது, அந்த தலைவரா இருந்த அவர்கிட்ட தலைமையில தானே மாதாஜி நடந்தது. இல்ல, சுத்தகோஸ்வாமி சௌனக ரிஷி தான். அப்ப இவர் இல்லையா அதுல? இவர் இருந்தாரு, இவர் தான் செத்து போயிடுறாருல தப்பு பண்றதுனால. அந்த நடந்து கொண்டிருக்கதான் இது நடந்ததா மாதாஜி இந்த சம்பவம்? ஆமா, இந்த சபையில சுத்தகோஸ்வாமியை வச்சிடுறாங்க. இவர் ஆரம்பிக்கிறார் இப்ப முதல்ல. அதனால அவர் பேரே இல்ல பாருங்க. பாகவதத்துல வந்து ரோமஹர்ஷன் வரமாட்டார்.
ம்ஹும். கோஸ்வாமி அவர் மகன் தான். அப்ப இவர் தான் ஆரம்பிச்சிருக்கிறார், அதுல ஒரு சந்தேகம் இல்லை. தொடக்கத்துல வருது மாதாஜி, அந்த ரோமகிருஷ்ணன் தலைமையில இருந்து வருது, பிறகு இல்ல. பிறகு இல்ல, நன்மேஷா. வந்து சுத்த கோஸ்வாமி தான் மொத்தமே பண்றார். ம்ஹும். பாகவதம்னு நம்ம பேசும்போது ரோமஹர்ஷனரை பத்தி நம்ம பேசுறதே கிடையாது. நம்ம பேசுறது பரீட்சித் ம்ஹும். மகாராஜ், சுகதேவ் கோஸ்வாமி, ரைட்டா? ம். இந்த மாதிரி சவுனுக்கு சுத்த கோஸ்வாமி இவர் சவுனகரிசியா. பேசுறது கிடையாது. இவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவருடைய தவறான ம். நம்பிக்கையினால அவருக்கு வந்து அந்த தகுதியை பகவான் எடுத்துடுறாரு. ம். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொதுவா வந்து பலராமர் கருணை வாய்ந்தவர். அது ம். துரியோதனனை கூட அவர் மன்னிக்கிறார். அப்ப இவரு இந்த பக்தின்ற பேர்ல போலியா இருந்திருக்கிறாரு, அதனாலதான் அவர் கோவப்பட்டார். ம். பலராமர் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர். எவ்வளவு கருணை வாய்ந்தவர்னா துரியோதனனே மன்னிக்கிறார். அப்ப ம். ரோமஹர்ஷனர் உள்ள விஷமா இருந்திருக்கிறார். அதனால இவர் பாகவதம் சொன்னா நல்லது இல்லைன்றதுனாலதான் அடிச்சிருக்கிறார், ம்ஹும். ம்ஹும். இல்லையா? ஓகே. சைத்தன்ய ஓகே மேடம். மகாபிரபு கருணையா, நித்யானந்தர் கருணையானா நித்யானந்தர் தான் கருணை. ஜகாய் மந்தாயை கூட மன்னிச்சார். அது மாதிரி கிருஷ்ணர் ம்ஹும். கருணையா, பலராமர் கருணையானா பலராமர் தான் கருணை. ம். அவருக்கே ம். கோபம் வருதுன்னா அப்ப எவ்வளவு மோசமா இருந்திருப்பார் ரோமஹர்ஷனர். ம். யா. அவ்வளவு மோசமா இருந்திருக்கிறார், அதனாலதான் கொன்னு இருக்கிறார். ஒண்ணும் இல்ல, அங்க வந்து ரத்தம் சிந்தக்கூடாதுன்ட்டு தான் புல்ல வச்சு அப்படி தூக்கிட்டது. இல்லைன்னா அவர் வந்து கதை ம்ஹும். இதுல அஸ்தினாபுரத்தெல்லாம் வச்சு கலப்பையில இழுக்கிறாரு, சண்டை போடுறாரு, அதெல்லாம் பண்ணியிருப்பாரு. பல்வெல நல்லா ம்ஹும். போடுறாரு. அப்புறம் அந்த திவிதா குரங்கு கூட முஷ்டி சண்டை சண்டை போட்டு சாவடிக்கிறாரு. ஆனா இங்க வந்து அது நடக்க கூடாதுன்றதுனால தான் புல்ல வச்சு அப்படி தொடறாரு. ம். அங்க ஒரு பெரிய நல்ல ம்ஹும். விஷயம் நடந்துன்னு இருக்கு. அங்க ஒரு ஒரு கோரமான சம்பவம் நடக்க கூடாதுன்றதுனாலதான் அவர் வந்து ஸ்மூத்தா பண்றார். அதையே கொலைதான் ம். அது அது வந்து ரொம்ப ம். ம். மிருதுவா அப்படி கோரமா அடிச்சு நொறுக்கி ரத்தம் சிந்தி அந்த ம். இடத்த கேவலப்படுத்தி ம். அப்படிலாம் இல்ல. ஒரு புல்லு வைக்கிறார், அவர் போற தூக்கிடுறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அது தொடரணும், அங்க பாகவதம் ம்ஹும். நடந்து கொண்டிருக்கிறது. உடனே ம். சுத்த கோஸ்வாமியை வச்சிடுறாரு. ம். அதான். நன்றி மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ம். மாதாஜி நான் ஹரே நாளைக்கு கிருஷ்ணா. ஸ்லோகம் படிக்கிறேன் மாதாஜி. எனக்கு எழுதலாம் அதுல தெரியாது, ம், அதனால சரி. உங்கள்கிட்ட இப்ப நம்ம சொல்லிட்டேன். இருங்க மாதாஜி, மணிமேகலை மாதாஜி சொல்லட்டும், ஹரே சொல்லுங்க. கிருஷ்ண மாதாஜி. 14 தோஷனையின் லீலைகள் பின்வருமாறு வரிசைக்கிரமத்தை காண்கிறோம் சொல்லிக்கிறாங்க. அதுல முதல் வந்து சூரிய கிரகணத்தின் காரணமாக மேற்கொண்ட பிரயாணம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க மாதாஜி. அது என்னங்க மாதாஜி அப்படின்னா? சூரிய கிரகணம் தப்பு போய் எல்லாரும் குருஷேத்திரத்துல நீராடுவாங்க, சரி சரி அந்த பிரயாணம் அது. குருஷேத்திரத்துல போயிட்டு சரி மாதாஜி. எப்பவுமே ரொம்ப வந்து தேங்க்ஸ். கிரகண நேரத்துல வந்து கங்கையில குளிக்கணும், இல்ல புனித நதிகள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் குளிக்கணும். அப்போ வந்து சூரிய கிரகணத்தப்போ அவங்க வந்து குருஷேத்திரத்துல நிறைய இது இருக்கு, குளங்கள் இருக்கு, சூரிய குண்டம்லாம் இருக்கு, அங்கெல்லாம் போய் குளிக்கணுன்றதுக்காக அவங்க போறாங்க. அந்த பிரயாணம். சரி மாதாஜி. சரி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஆகாய மார்க்கமாக துவாரம் மாதாஜி திரும்பினார் இருக்கு. மாதாஜி. துளசி மகாராணி பேசிட்டோம், அப்புறம் வாங்க. துளசி மகாராணி ஆகாய ஹரே மார்க்கமா கிருஷ்ணா. பகவான் துவாரைக்கு போனார்ன்றது அது எப்படி மாதாஜி அது புரிஞ்சுக்கிறது? அவர் பறந்து போயிருப்பாரு. ஆகாய மார்க்கமே போறாரா? ஆமா, அவர் நினைச்ச அதுதான் மாதிரி. கேக்குறேன். ஆமா, அப்படி பறந்து போயிருப்பாரு. இப்ப ஓகே அவங்க வந்து மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மதுராவை விட்டு எப்படி போனாங்க துவாரகைக்கு? பறந்துதான் போறாங்க. நைட்டா போயிடுறாங்க. இவன் வந்து சிசுபாலன் தானே அது? இல்ல, சிசுபாலனா? சண்டை போட்டது யாரு எத்தனையோ முறை? இவன் இல்ல, அந்த ஜெயத்ரதன் மாதாஜி. ஜெயத்ரதன் இல்ல, கீச்சு போடுவார ஜராசந்தன். ஜராசந்தன் தான் மதுரால ரொம்ப தொல்லை கொடுத்தவன். ஜராசந்தன் வந்து துரத்தி கொண்டு வரும்போது அவர் இரவோடு இரவாக மதுரா மக்கள் தன்னுடைய மக்களை மொத்த பேரையும் அப்படியே அவங்க தூங்குறாங்க அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணிடுறாரு துவாரகைக்கு. அப்போ கிருஷ்ணர் பலராமர் மட்டும்தான் இருக்கிறாங்க ஜராசந்தனோட சண்டை போடுறதுக்கு. அவன் ஜராசந்தன் வந்து 17வது முறை அது சண்டை போடும்போது தெரித்திட்டே வரான். இவனை கொல்றது வந்து பீமனை வச்சுதான் கொல்லணும்னு ஏற்பாடு. அதனால கிருஷ்ணர் அவனை கொல்லல, விட்டுட்டார். விட்டுட்டு என்ன பண்றாரு, ஒரு மலை மேல ஏறி போறார். மலை மேல ஏறி போன உடனே அந்த மலையை சுத்தி ஜராசந்தன் தீ வச்சிட்டான். இதெல்லாம் நம்ம படிச்சு முடிச்சிட்டோம்.
தீ வச்சோன்னா கிருஷ்ணரும் பலராமரும் அது மலையில இருந்து குதிக்கிறாங்க. அப்போ ஜராசந்தன் நினைக்கிறான் அந்த தீயில செத்து போயிட்டாங்கன்னு. அவங்க வந்து பறந்து போயிடுறாங்க. அங்கிருந்து பறந்து போயிடுறாங்க, ஹரே குதிச்சுவாங்க. மலையில இருந்து குதிப்பாங்க. அதை பாக்குறான் ஜராசந்தன் செத்து போயிட்டாரு, கிருஷ்ணரும் பலராமரும் செத்துட்டாங்கன்னு சொல்லுவான். ஜராசந்தன் நினைச்சிருப்பான். ஆனா அப்படி இல்லை, அவர் பறந்து போயிடுறாரு. சரியா? ஓகே மாதாஜி. ம். மாதாஜி, ஆ ஸ்ரீகிருஷ்ணரின் பிருந்தாவன விஜயம் மாதாஜி கொஞ்சம் சொல்றேன். நான் போன அதை வாரமா சொல்லுங்க சொன்னேனே. மாதாஜி. அதாவது பொதுவா பாடத்துல வந்து கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனமே போலன்ட்டு இருக்கு, திரும்பியே போல. ஆனால் கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனம் போனார். வேற வேற சில இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அவர் இப்ப வெளிப்புறமா பாகவதம்ல எல்லாம் கிருஷ்ணர் பிருந்தாவனத்துக்கு போய் திரும்ப பார்க்கவே இல்லை அப்படின்னு இருக்கு. ஆனா பார்த்தாரு. தன்னுடைய மக்கள் எல்லாம் அப்படியே ஆன்மீக உலகத்துக்கு அதே உடலோட அனுப்புனார். புரியுதா? அதுதான் இங்க வந்து பொருளுரையில எழுதியிருக்காங்க. பெரிய ஆச்சாரியர்கள் வந்து அதுக்கு விளக்கம் எழுதும்போது கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனத்துக்கு போய் அந்த பக்தர்களுக்கு வந்து ஆஹ், மிக அருமையான ஒரு முக்தியை கொடுத்தார். அதே உடல்ல எப்படி அயோத்தியா மக்களுக்கு ராமர் கொடுத்தார் இல்லையா? சரையு நதியில ராமர் இறங்குவார், அயோத்தியா மக்களும் அப்படியே நதியில போற மாதிரி காட்டுவாங்க. இது உலக மக்களுக்கு நாங்கெல்லாம் செத்துட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்கு. ஆனா அப்படியே அந்த மக்களோட விமானத்துல வந்து அயோத்தியாவுக்கு போனார் ராமர். அதே போலதான் இது, பிருந்தாவனத்துக்கு போனார், தன்னுடைய மக்களோட சந்தோஷமா 2 மாசம் எல்லாமே அனுபவிச்சார். எல்லாரையுமே தாய் தந்தையர் எல்லா கோபர் கோபிகள் எல்லாரையும் ஆன்மீக உலகத்துக்கு அனுப்பி வச்சார். அவ்வளவு. அங்க அப்படியே அவரும் இருக்கிறார். மாதாஜி, மகாபாரத யுத்தம் வர்றதுக்கு முன்னாடியே பிருந்தாவனத்துல இருக்க மக்கள் எல்லாமே ஆன்மீக லோகத்துக்கு போயிட்டாங்கல்ல மாதாஜி. போயிட்டாங்க. ஆமா. மகாபாரத யுத்த டயத்துல வந்து கோபியர்கள் வந்து யுத்த காலத்துல கிருஷ்ணரை புருஷோத்தம் அப்படி ஒரு தேரோட லீலை, கூட்டிட்டு வர அப்படி மாதிரி அப்படி ஒரு ஒரு லீலை லீலை வருது இல்ல மாதாஜி. அப்படி ஒரு லீலை இருக்கு மாதாஜி. அப்படி ஒரு லீலை இருக்கு. அது அதான் வேற நீங்க வேற எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கலாம். ஆனாலும் நாம புரிஞ்சுக்க வேண்டியது இவங்க எல்லாம் பக்தர்கள், பகவான் அவங்கள நல்லபடியா அனுப்பிச்சு வச்சுட்டார். அவ்வளவுதான். ஆமா மாதாஜி. அவங்களெல்லாம் பார்த்தார், பார்த்து அனுப்பி வச்சிட்டார். ஆனா இங்க 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 பாகவதம்ல வந்து அவர் வந்து போவே இல்லை, அப்படிதான் இருக்கு. அவங்க விரகத்திலே இருந்தாங்க அப்படின்னு இருக்கு. அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கல. சில விஷயங்கள் வந்து விளக்கமா சொல்லப்படாது. வேற சில இலக்கியங்கள்ல அது விளக்கமா சொல்லப்பட்டிருக்கும். அதுதான் நம்ம இங்க பொருளுரையில பார்த்தோம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, நம்ம மாதாஜி, நானும் அவன்தான் கேட்க வந்தேன். ஹரே கிருஷ்ணா. ஆ ஏன்னா பகவான் வந்து விருந்தாவனம் விட்டு வெளியே போக மாட்டார், விருந்தாவனத்துல தான் இருப்பேன். வெளியே போனது வந்து வாசுதேவ கிருஷ்ணன் அப்படின்னு அது கரெக்ட் மாதாஜி, அப்படிதான். அதாவது பிருந்தாவன கிருஷ்ணர், அதாவது மூடு தான் மாதாஜி. அதே கிருஷ்ணர் தான், கிருஷ்ணர் கிருஷ்ணர் தான் எங்க போனாலும். பகவான் வந்து தன்னுடைய உயர்ந்த பக்தர்களோட இருக்கிற கிருஷ்ணர் தான் சியாம சுந்தர ரூபம். அதான் ஆதிக ரூபம். அதான் மெயின், அதான் முக்கியம். ஆனா அவரு இதே இந்த ஒரு உதாரணத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். பிரபுபாதர் சொன்ன உதாரணம். கிருஷ்ணர் வந்து வீட்டுல இருக்கும்போது அப்பா வீட்டுல இருக்கிற அப்பா வந்து ஒரு சாதாரணமா ஒரு சின்னதா வேஷ்டியோ ஒரு துண்டோ கட்டிட்டு மனைவி மக்களோட ரொம்ப எளிமையா நல்லா ஜாலியா இருப்பாரு. அவரே வந்து ஒரு போலீஸ் ஆபீசர்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு நீதிபதி அப்படின்னும் போது அந்த நீதிபதி கூடிய அந்த கோட்டு சூட்டு எல்லாம் போட்டு அப்படி ஒரு டக்குன்னு மிடுக்கா நடந்து வருவார். அப்போ அந்த நீதிபதி வராருன்னா யாரா இருந்தாலும் எழுந்து நிக்கணும். அது மாதிரிதான் இப்ப துவாரகையில வந்து மன்னன், விருந்தாவனத்துல மன்னன் கிடையாது, காதலன், குழந்தை, நண்பன். எல்லாம் நண்பர்கள்லாம் தோள் மேல ஏறி வச்சு காதை கிள்ளுவாங்க, விளையாடுவாங்க, உப்பு குட்டி விளையாடுவாங்க, கிருஷ்ணர் மேல காலை தூக்கி போடுவானுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஆனா கடவுள்னா அது மாதிரி பண்ண முடியுமா? துவாரகையில மன்னன், ராணிகள் கூட என்னுடைய கணவர் வந்து மன்னன் அப்படின்னு ஒரு பயபக்தியோட ஒரு காதல் இருக்கும், கணவனா இருந்தா கூட. ஆனா இங்க அப்படி கிடையாது. நீங்க கோபிகள்லாம் செய்யற லீலைகள்லாம் நீங்க பார்த்துக்கலாம். கோபிகளோட கிருஷ்ணர் கிள்ளுவாங்க, திட்டுவாங்க, ஒரு மாதிரி பலவிதமான லீலைகள்லாம், அன்பு அன்பு லீலைகள் நடக்கும். அது அங்க கிடையாது. மதுராலையும் துவாரகையிலையும் கிடையாது. அங்க வந்து அவர் மன்னன். அந்த வித்தியாசம் இருக்கு. ஆனா அவரே தான். இந்த வித்தியாசத்தை இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். வாசுதேவ கிருஷ்ணர் நீங்க சொன்னீங்களே, இது விருந்தாவன கிருஷ்ணர். இந்த
மந்திரம் சொல்றதை விட திட்டுறதை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாரு. ஆஹ் மந்திரம் சொல்லி வழிபாடு செய்ய விட அவங்க கோபியர்கள் திட்டுறதை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணருக்கு. அது வந்து பாவகிரகி கோபியர்கள் திட்டுறதை ரொம்ப பிடிக்குமா கிருஷ்ணருக்கு? வேத மந்திரங்களை விட கோபிகள் வந்து கிருஷ்ணரை திட்டுறது அவருக்கு பிடிக்குமா? ஏன்னா அவங்க உண்மையான அன்புல இருக்கிறாங்க. வேத மந்திரம் கூட நல்லதுதான். அது வந்து ஆனா அதுல வந்து ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு. அதுல ஆழ்ந்த அன்பு இல்லை, பயபக்தி இருக்கு. பயபக்தியில வந்து உங்களுக்கு அன்பு கொஞ்சம் கஷ்டம் கொண்டாடுறது. பயந்துட்டு அண்டாதிபதியே நமக அந்த மாதிரி இப்ப பகவான் வந்து சாந்தாகாரம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம் அப்படி சொல்லும்போது ஒரு பயபக்தி தான் இருக்கு. அதே வந்து கண்ணனை வந்து நீ என்னுடைய காதலன், நீ வரலையா அப்படின்னு கேட்கறதுல வந்து அதிகமான அன்பு இருக்கு. அதனால பகவான் வந்து அன்பை விரும்புகிறார். அதுக்காக நம்ம வந்து மந்திரங்களை சொல்ல வேணாம்னு சொல்லலை. நம்ம இன்னும் அந்த நிலைக்கு போல. அது நம்ம வந்து நக்கல் செய்ய முடியாது. சரியா? அதெல்லாம் கோபியர்களுக்கு மாதாஜி, நம்மளுக்கு இல்ல. நமக்கு கோபியர்களுக்கு இல்ல, நமக்கு வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி ஆகணும் பயபக்தியோட, அன்போட, பயபக்தியோட. நம்ம அடுத்த பாடத்துக்கு போலாமா? சந்தேகம் எல்லாம் முடிஞ்சதா? சரி, ஹரே கிருஷ்ணா.